ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பாக்ஸிங் ட்ரைனிங் வந்து இன்னிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை எப்படி பண்ண போகிறோம்? முதல் ஸ்டெப்ஸ் ஏ டு இசட்ன்றாங்களா, அது போல் முதல் பாடம் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல வந்து ரன்னிங் போகிறோம். ரன்னிங் போகும்போது அந்த பாடி பிசிக்கல் ரன்னிங்கில் வந்து ஒரு 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் பாடி பிசிக்கல். இப்போது நாங்கள் போகும்போது அந்த முதல் ட்ரைனிங்கை பாருங்கள், அடுத்தது பாடி பிசிக்கல் பாருங்கள். அப்படி தொடரும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்ரைனிங் நாங்கள் கொடுப்போம். இந்த ரன்னிங் போகிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் என்னென்னா, முதல்ல கை காலெலாம் ஃப்ரீ பண்ணிங்க. முதல்ல அந்த ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி செய்கிறவங்க தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் சொல்லுகிறேன், காலை கடன் முடிச்சிருங்க. வெறும் வயிறாக இருக்கணும். காலையில் எழுந்ததும் ஒரு 2 டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு யூரின்லாம் போயிடணும். யூரின் போயிடுங்க, 2 பாத்ரூம் போயிட்டு இந்த பயிற்சி ஆரம்பிங்க. ரன்னிங் போகிறவங்க கொஞ்சம் கை காலை நல்லா ஃப்ரீ பண்ணிங்கன்னு ரன்னிங் போங்க. அதுக்கப்புறம் நார்மலாக ஓடுங்க. அதுக்கப்புறம் வேகமாக ஓடுங்க. கொஞ்சம் நேரம் ஸ்டெமினா உங்களுக்கு டயர்ட் ஆகும்போது நடந்து போங்க. திருப்பி அதை வேகப்படுத்துங்க. திருப்பி நடந்து போங்க, திருப்பி வேகப்படுத்துங்க. இப்படி ஓடுனீங்கன்னா ரன்னிங் இந்த மூச்சு வாங்குது பாருங்கள், அதில் உங்களுக்கு பாடியில் ஹீட்டு அனல் உண்டாகும். அதில் வந்து சுகர் இருக்குது பயப்படுறவங்க இது கொஞ்சம் வேகமாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 40 நாள் உங்களுக்கு மாற்றம் தெரியும். ரெகுலராக நான் சொல்கிற மாதிரி பண்ணால் சுகர்லாம் கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நரம்பு தளர்ச்சின்றீங்களா, எங்களுடைய உடல் பயிற்சி பாருங்கள். இதை நீங்கள் முடிஞ்சால் வீட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த கை கால் இப்படி ஆடுதுன்றவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக சொல்கிறேன், நான் 3 மாதம் டைம் தரேன். 90 நாளில் நீங்கள் இதை ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நரம்பு கண்டிப்பாக தளராது. ஏன்னா இது உண்மை, நேச்சுரல். பாக்ஸிங் ட்ரைனிங்லாம் சும்மா கிடையாது, ஹார்ட் ஒர்க். அதனால் பண்ணுங்கள். நான் முறையாக சொல்லும் போது அது ஒன்றா நீங்கள் பண்ணின்னு போங்க. உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட், நன்மை உண்டாகும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.
இந்த ரன்னிங் ஒன்று பாருங்கள், இந்த ரன்னிங்கில் என்ன மேன்மை இருக்குது, அந்த ரன்னிங்லேயே பண்ண பிசிக்கல் இருக்குது. இந்த பிசிக்கல் வந்து உடம்புல A to Z வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எல்லா பார்ட்ஸுக்கும் ஒர்க் ஆகுது. வேலை செய்யாத நரம்பும் பார்ட்டும் இருக்காது, A to Z வரைக்கும் ஒர்க் ஆகும். இது நம்பர் 1. இப்போ இதை செய்யும் பொழுது நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்கள் உடம்புல எந்த ஃபால்ட் இருந்தால் இது செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 100% உங்களுக்கு கிளியர் ஆகும். அப்புறம் நான் கொஞ்சம் டயட் கண்ட்ரோல் சொல்லுவேன், இப்படி சாப்பிட்ணும், அது ஒரு நாள் கண்டிப்பாக பேசுவேன். இப்போது அடுத்தது ஃபிசிக்கல் ட்ரைனிங் பண்ண போகிறோம். இதுவும் உடம்புக்கு என்னென்ன நன்மை தரும்னு அதை பாருங்கள். பார்த்துட்டு பிறகு அதை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.